தேவி உலகத்துக்கெல்லாம் தந்தையாக விளங்கக்கூடிய உங்கள் பாதத்திற்கு மல்லிகை முல்லிகை கோங்கி இரவாசி என்று சொல்லக்கூடிய புஷ்பங்கள் எல்லாம் பறித்து வந்து பன்னீரால் உங்கள் பாதத்தை கழுவி உன் மனைவி ஆகப்பட்ட உமால் பார்வதா உங்கள் பாதத்தை பணிந்தேன் மன்னா. கன்னியா தேவி கணவனுடைய பாதத்தை பணிந்தபடினால் நீ எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? தேவி பாதம் படித்தால் பாருளைகள் தந்திருப்பாய். தேவி பாதம் படித்தால் பாருளைகள் தந்திருப்பாய். கன்னியா தேவி கணவருடைய பாதத்தை படித்தபடினால் கணவருடைய பாதத்தை கண்கண்ட தெய்வம் என்று சொல்லி வணங்கக்கூடியவர்கள் எத்தேச காலம் உத்தமையாக வாழலாம். கட்டிய கணவனை மதியாதவள் ஒண்டி படமத்தை பேய்க்கு சமானம் என்று சொல்வார். தாய் பேசி கேட்காதவளை தட்டுவாணி பிள்ளை, ஊரு பேசி கேட்காதவளை ஊதாரி பிள்ளை, தாய் தந்தைக்கு சோறு போடாதவளை தருதல பிள்ளை என்று சொல்வார். அதனால கட்டிய கணவனை மதித்து பாதத்தை படிந்தபடினால் இது வெள்ளிங்கிரி மலையில என் இடபாகத்தில் இருந்து மஞ்சள் குங்குமத்துடன் பூவும் பொட்டுடன் நலமுடன் வாழ கிடப்போம். வாழ்ந்திருப்பார் என்று சொன்னால் இந்த வையகத்தில் கோடான கோடி காலம் வாழ்ந்திருப்பேன் அண்ணா. அப்படியாக இருந்தாலும் அரண்மனையில் 1000 தாதிமார்களை கொஞ்சி விளையாடும் பொழுது அது சீக்கிரமாக அழைத்த செய்தி என்ன? இதுக்காக அழைத்தேன் தெரியுமா? தேவிட பாராய் உலகம் சென்று எப்படி வாய்வாரத்தை நமக்கு தினந்தோறும் மக்களுக்கு படியளக்கக்கூடிய வேலை என்னுடைய வேலை. நீ சக்தி வாய்ந்தவள். ஒரு செடியே வச்சாலும் அது சக்தி தான் அந்த செடி பிழைக்கும். அது போல நீ சக்தி வாய்ந்தவள். நான் உலகமெங்கும் படியளக்க போகணும். அதனால உன்னை அழைத்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு படியளக்க போகலாம் என்று சொல்லி உன்னை நான் அழைத்தேன். ஆமா சாமி, பார்த்து பதினமாக போய் வருங்கள். வருவி என்று சொல்லி வழி மீது விளைவித்து காத்திருப்பேன். ஆகட்டும் தேவி, சென்று வருகிறேன். அரமனையில் இருப்பாய். தேவி ஓய்வாரின்னு சொல்லி சொல்லிவிட்டு மறுபடியும் வந்து என்ன வழி மறைக்கக்கூடிய காரணம் எனக்கு சிறியதாக ஒரு சந்தேகமா? தேவி, சந்தேகம் என்பது பெரிய நோவு. அந்த சந்தேகம் என்ன சீக்கிரமாக சொல்லு. சந்தேகத்தை தீர்த்து விட்டு நான் படியளக்க போக வேண்டும். உண்மைதான். இப்பொழுதே கேட்கட்டுமா? அண்ணா, உலகத்தில் முதல் தெய்வம் யாருங்க?
உலகத்திலேயே முதல் தெய்வம் என்று சொல்றாங்களே, உண்மைதான். அந்த முதல் தெய்வம் தான் யாருங்க? உலகத்திலே முதல் தெய்வம் யாருன்னு தெரியல. தெரியல சுவாமி. தேவி, உலகத்திலே முதல் தெய்வம் யாருன்னு சொல்லுகிறேன், இப்ப நீ புரிஞ்சுக்கொள்ளு. தேவி, உலகத்தில் முதல் தெய்வம் உத்தம பரமசிவன். உலகத்திலேயே முதல் கடவுள் யார் தெரியுமா? முக்கன் பட்ட பரமேஸ்வரன் உன்னுடைய கணவர் தான் முதல் கடவுள். உண்மைதான். இது தெரியாம எனக்கு போச்சு. தேவி, நான் தான் முதல் கடவுள். உன்னுடைய மன்னவர் சந்தாகம் தீர்ந்து விட்டதில்ல? தீர்ந்து விட்டது. இதே நான் படியலாக சென்று வருகிறேன். அரமனையில் இருப்பாய். எனக்கு இன்னொரு சந்தேகம். இன்னொரு சந்தேகமா? சந்தேகமே இருக்கக்கூடாது. ஆமா, கேளு. கேட்கட்டுமா? அண்ணா, சந்திரன் சூரியன் யாருங்க? அண்ணா கூறுங்க. பகலிலே வெளிச்சம் தரக்கூடிய சூரியன் என்பது யாரு? இரவிலே வெளிச்சம் தரக்கூடிய சந்திரன் என்பது யாரு? அந்த சந்திரன் சூரியன் யாருன்னு தெரியல. அது யாருன்னு கேட்கின்றாய். அந்த சந்திரன் சூரியன் யார் தெரியுமா? யாரு? தேவி, வலது கண்ணு சூரியனோ இடது கண்ணு சந்திரனோ. பகலிலே வெளிச்சம் தரக்கூடிய சூரிய பகவான் என்னுடைய வலதுபுறத்து நேத்திரம். இரவிலே வெளிச்சம் தரக்கூடிய சந்திர பகவான் என்னுடைய இடதுபுறத்து நேத்திரம். இடது நேத்திரம் வலது நேத்திரம் தான் சந்திரன் சூரியன். எனக்கு இன்னொரு சந்தேகம். இன்னொரு சந்தேகம். ஆகாயம் என்பது யாரு? இந்த பூமி என்பது யாரு? இது சொன்னா நீங்க படியெடுக்க போலாம். அப்படியா? ஆகாயம் என்பது நான், பூமி என்பது நீ. பூமி ஒரு பெண்ணு, ஆகாயம் என்பது ஒரு ஆணு. ஆகாயம் என்பது ஒரு ஆணு, பூமி என்பது ஒரு பெண்ணு. நீ உண்மைதான். என்ற கோமாளி இத்தனால என் புருஷன் தான் பெருசுன்னா எனக்கு தெரியாம போச்சுடா. என்னடா மரியாதை இல்லாத பேசுற? நீ என்ன படிக்கிறதுக்கு போகலடா? நீ எந்த ஊர்டா? நீ பக்கமா தான் ஜங்கிரிடா. இவத்த பக்கமா கையாடி மூல கடையா? என்னடாச்சி? உடனே வெளியே வந்து ராஸ்கல். உடனே வெளியே வந்துன்னா 850 ரூபா.
ஆட்டுக்கொள்ளு கறிக்கு பத்துல தண்ணியில நடி சிங்கார பொண்ணு என்ன அங்கெல்லாம் கடவுள்ரா நல்லா ஆத்தாடா நல்லா ஆத்தாடா என்ன பிரச்சனை என்னது கூப்பிட்ட அடியே இத்தனை நாளா எனக்கு தெரியாம போச்சு என்னன்னு? தான் பெருசாமா அவனுக்கு ஏணி போட்ட தாயே பெருசு ஒண்ணு கூட போது பார்த்த ஜோடி அதுலடா உலகத்திலே முதல் கடவுளே என் புருஷன் தான் எங்க கடவுளை தான் ஏங்க எனக்கு இன்னும் ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் தான். நீ என்ன இப்ப பொழைக்கிறியா பொழைக்கலையா ஏண்டி என்ன பொள்ளிக்கு சந்தா கேட்டுட்டாங்கற எத்தனை நாளதான் ஒரு பொம்பளை மனசுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சிருப்பா என்ன கதவுவா சந்தேகத்தை அரே இன்னைக்குதான் மாப்பிள்ளை இன்னைக்குதான் எடுத்து விடு எடுத்து விடு நாரிட்டோம் என்னது அதான் எடுத்து சொல்லு ஏங்க 1 2 10 வரைக்கும் எனக்கு சந்தேகம் சொல்லிவிட்டு வாங்க இவ்வளவுதானே? சொல்லிவிட்டு வாங்க 1 2 3 4 5 6 1 2 3 4 7 8 9 10 சரியா போச்சு. அதுலடா உன்னை என்றால் அதுக்கேத்த பொருள் வேண்டும். ஒன்று என்றால் என்ன, இரண்டு ஆனால் ஒன்று என்றால் உலகம்தான் ஒன்று, 2 என்றால் 2 என்றால் சந்திரன் சூரியன் 2, 3 என்றால் மும்மூர்த்தி தேவர்கள் 3, 4 என்றால் 4 திசைகள் 4, 5 5 பஞ்சபூதங்கள் 5, 6 நமது மகன் முருகனுக்கு சிரம் 6, 7 7 சக்தி கன்னிமார்கள் 7, 8 திக்குகள் 8, 9 9 நவகிரகங்கள் 9, 10 என்றால் 10 என்பது தென்னலிங்க ராவணனுக்கு சிரம் 10. சரி, உனது அண்ணன் வைகுந்தவாசன் பரந்தாமன் இருக்கின்றானே அவருக்கு அவதாரமே தச அவதாரமே 10. என்ன பண்ணா உனது அண்ணன் தச அவதாரமே 10. நல்லா கேட்கல, இன்னும் சத்தமா சொல்லுங்க. உனது அண்ணன் வைகுந்தவாசன் இருக்கின்றாரே ஆஹா வைகுண்டத்துலப்பா, ஆமா கண்ணன் பரந்தாமன், ஆஹா உங்க அண்ணனுக்கு தச அவதாரமே 10. இப்ப மாட்டிக்கிட்டாருற மாப்பிள. உலகத்திலே முதல் தெய்வம் முதல்வேன்னு சொன்னீங்கல்ல, ஆமா யாருன்னு இப்ப நான் சொல்லட்டா? யாரு? யாருன்னு எனக்கு மேல யாருமே முதல் கடவுள் கிடையாது. உங்களோட முதல் கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரே. இருக்கிறாரா? ஆமா சார். யாரு அவரு? என்ன தவிர யாருமே கிடையாது. அப்படியா? உண்மைதான். உலகத்தில் முதல்வரை கண்ணனே, கோபால கண்ணனே. பைத்தியம் எப்படி சாமி? உலகத்திலே முதல் தெய்வம் யாருன்னு சொல்லட்டுமா? யாரு? உலகத்திலே முதல் தெய்வம் எங்க அண்ணன் கோபால கண்ணன் தான் முதல் தெய்வம். பைத்தியக்காரி, போய் போய் ஆற போய் முதல் கடவுள்னு சொல்ற. என்னாச்சு? எங்க அண்ணன் என்ன பண்ண, ஏது பண்ணா? அதான் முதல் தெய்வம். உங்க ஒண்ணு முதல் கடவுளா? ஆமா. உங்க ஒண்ணு? ஆமா. சொன்ன வெக்கம் மானக்கேடு. யாரு? எங்க அண்ணனை பத்தி சொல்றியா? ஆமா. எங்க அண்ணன் என்ன தப்பு பண்ணா? கடிகளவு கண்ணு இமையாலும் சொல்லி பாக்கல எங்க அண்ணன் என்ன தப்பு பண்ணான்னு. அப்படியா? அந்த மாப்பிள போட்டோமா?